தெரியும். ஆகவே எனக்கும் அதை செய்வார். நம்பிக்கையினுடைய அடிப்படை அதுதான். நம்பிக்கைங்கிறது நான் எதையோ செவத்தை பார்த்துக்கிட்டு நாளைக்கு நான் வீடு கட்டிடுவேன், பெரிய பங்களா கட்டுற மாதிரி பார்த்தேன், நான் பெரிய காரில் போகிற மாதிரி பார்த்தேன், நான் அப்படி இல்லை, அப்படி வரல. எனக்கு நம்பிக்கை எனக்கு எங்கே வந்தது? கல்வாரி சிலுவையில் இயேசு என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்குண்டான அவனை சீமானாக்கின அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறார் என்கிற அந்த வசனத்தை வாசித்து, அதுக்காக தான் சிலுவையில் மறிச்சார் நீங்கள் சொல்லி இருக்குது. அதை வாசித்து தியானித்து அதை அறிஞ்சு அதை விசுவாசித்து இந்த தேவன் என்னை நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறார் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் நல்லா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு உண்டாகிறது. வசனம் தான் அடிப்படை. இருக்கீங்களா? வசனம் தான் அடிப்படை. உங்கள் நம்பிக்கை எங்கேருந்து வருதுங்க? சொன்னாருங்க, சொன்னார் செய்கிறேன்னாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வராது, வீண் போயிடும். நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. வேதவசனம் சொல்லுது, ரோமர் 5:5 சொல்லுது, நம்பிக்கை வெட்கப்படுத்தாது.